சக்திவிகடன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த மே மாதம் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் எப்படி பலன்கள் இருக்கும், என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். மே மாதம் ரிஷப ராசி நேயர்களுக்கு குரு 1ஆம் தேதி அன்று அவரினுடைய ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த மே மாதம் முழுவதுமே மேஷராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான், லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது, இதை தவிர மற்ற கிரகங்கள் புதன், சுக்கிரன், செவ்வாய், இது அனைத்துமே இந்த மே மாதத்தில் அவர்களினுடைய கிரக நிலைகள் மாற்றம் இருக்குது. ஸோ இந்த மே மாதம் 7ஆம் தேதி பார்த்திங்கன்னா மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு மிகவும் அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த 7ஆம் தேதி உங்களுக்கு அமாவாசை தினத்தன்று நல்ல செய்திகள் வருவதும், உங்கள் குடும்பத்தில் சில சுபங்கள் நிகழ்வதும், பல நாட்களாக தள்ளி போன வேலைகள் இந்த அமாவாசை திதி என்று உங்களுக்கு இடம்பெறுவதும் ஒரு பெரிய சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக அமையும். மே மாதத்தில் மேஷராசி நேயர்களுக்கு பெண்களுக்கு பொறுத்தவரையில் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தோருக்கு இந்த அக்ஷய திருத்தியை ஒரு நல்ல நாளாக அமைகிறது. மே மாதம் 10ஆம் தேதி மற்றும் 15ஆம் தேதி உங்களுக்கு நல்ல நாட்களாக இருக்கும். இந்த மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவும், குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படுவதற்கும், வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் தருவதற்குமான ஒரு காலமாக அமைகிறது. மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே நினைத்த காரியங்கள் நிறைவேறும். வெளியூர் பிரயாணங்கள் மனதிற்கு இனிமையாகவே அமைகிறது. நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். மேஷராசி நேயர்களுக்கு குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு இருக்கக்கூடிய சூரிய பகவானின் மாற்றமானது மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு குடும்பத்தில் சந்தோஷங்களும், பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கும் வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாட்கள் என்று பார்த்தால் மே மாதம் 7ஆம் தேதி மற்றும் 10ஆம் தேதி, மே மாத இறுதியான 28 மற்றும் 30, இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு செய்திகள் வருவதும், நீங்கள் முக்கியமான நல்ல வேலைகள் செய்வதும் இந்த நாட்களை தேர்ந்தெடுக்கலாம். மே மாதத்தில் நீங்கள் சென்று வணங்க வேண்டிய தெய்வங்கள், வைகாசி விசாகம் அன்று முருகன் ஆலயத்தில் அபிஷேகங்கள் செய்வதும் மற்றும் மே மாதத்தில் 7ஆம் தேதி வரக்கூடிய அமாவாசை திதியில் அன்னதானங்கள் செய்வதும், சிவ வழிபாடுகளும் சிறந்தது. வெள்ளிக்கிழமை தோறும் ராகு காலத்தில் துர்க்கையினுடைய வழிபாடு சிறந்தது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தில் மே மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குது. இந்த குரு பகவானின் மாற்றம் மே மாதம் 1ஆம் தேதி வருகிறார். சூரியனினுடைய மாற்றம் மே மாதம் 14ஆம் தேதி அமைகிறார். ஆகவே மே மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு பிற்பாதியில் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குது. இந்த செவ்வாயினுடைய மாற்றமானதும் ரிஷபராசி அன்பர்களுக்கு பகைவர்களை வெல்லக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது. மே மாதம் முதல் வாரத்தில் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். எந்த விதமான எதிர்ப்புகளும் பெரிய அளவுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்காது. அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவதும் மற்றும் முக்கிய முடிவுகளை எடுப்பதும் இந்த மாதத்தில் நீங்கள் பிற்பாதியில் எடுக்கலாம். வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள் மற்றும் நீங்கள் எதிர்பார்த்த உறவுகளின் வருகை அனைத்தும் மே மாதம் 20ஆம் தேதிக்கு மேல் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். பெண்களுக்கு குறிப்பாக இந்த மே மாதத்தில் திருமண வைபவங்கள் நிச்சயிப்பதும் மற்றும் குடும்பத்திலிருந்து பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்கும் ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது. மே மாதம் 1ஆம் தேதி வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியானது ரிஷபராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம். மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம். குறிப்பாக ஏதாவது முக்கியமான கையெழுத்து இடுவதோ, ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதோ நாம் மே மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு செய்வது நல்லது. வியாபாரிகள், முதலீடு செய்ய எண்ணம் இருப்பவர்களுக்கு மே மாதம் 15ஆம் தேதிக்கு மேல் நல்ல காலம் பிறக்குது. இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதத்தினுடைய இறுதி உங்களுக்கு நல்ல வருமானங்கள் வரும். வியாபாரிகளுக்கு நல்ல லாபங்கள் தரக்கூடியதாகவே அமைகிறது. இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வருவது மற்றும் கொடுத்த கடன் பாக்கிகள் முடிவெடுப்பது,
கொடுத்த கடன் பாக்கிகளை வசூல் செய்வது, இது அனைத்தும் 15ஆம் தேதிக்கு மேல் நீங்கள் நினைத்தது போல் நிறைவேறும். இந்த மாதத்தில் நீங்கள் எடுத்த முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியாகவே அமையும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தேதிகள் என்று பார்த்தால் மே மாதத்தில் 17 மற்றும் 19 தேதிகள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைகிறது. மேலும் மே மாதத்தினுடைய இறுதியில் 30, 31 தேதிகளும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தருவதாகவே இருக்கும். இந்த மாதம் நீங்கள் சென்று வணங்க வேண்டிய தெய்வம் பெண் தெய்வ வழிபாடுகள் சிறந்தது. பௌர்ணமி மற்றும் அமாவாசை திதிகளில் கிராம தெய்வத்தைகளை வழிபாடு செய்யலாம். சஷ்டி திதியில் முருகனை வழிபாடு செய்ய தடைகள் நிவர்த்தியாகும். மிதுன ராசி நேயர்கள், இவர்களுக்கு இந்த மாதம் பெரிய ஜாக்பாட் காத்திருக்கிறது. இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு, குறிப்பாக புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பகைவர்களை எதிர்கொள்ளக்கூடிய, வெற்றி அடையக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் மறைமுகமாக உங்களினுடைய தொழில் ரீதியாகவோ அல்லது அலுவலகத்திலேயோ மறைமுக எதிரிகளால் துன்பப்பட்ட புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு, இந்த மிதுன ராசியில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற காலம் காத்திருக்கிறது. புதிய மனிதர்களை சந்திப்பது, புதிய வியாபார முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி அடைவது, பழைய விஷயங்கள் அனைத்தும் உங்களை கைவிட்டு போன விஷயங்கள் எல்லாம் மீண்டும் உங்களிடத்தில் வருவது ஒரு பெரிய வெற்றியை தரும். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு எண்ணிய காரியங்களும் நிறைவேறும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று குழப்பமான காலமாக ஆரம்பத்தில் இருக்கும் மற்றும் மே மாத மத்தியில் உங்களுக்கு சற்று நல்ல காலத்தை பார்க்கலாம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே பல வெற்றிகளை பார்க்கக்கூடிய அமைப்பு உருவாகும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மன மாற்றம் ஏற்படும். குடும்பத்தில் இருந்து வந்த பகைமை, குடும்பத்தில் பெற்றோர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், இது அனைத்தும் மாறி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வருவாய் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று ஏற்ற இறக்கமாகவே அமைகிறது. புதிய நண்பர்களை நம்புவதும் மற்றும் இந்த நண்பர்களால் உங்களுக்கு ஏமாற்றங்கள் வருவதும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொருளாதாரத்தில் பின்னடைவை கொடுக்கலாம். புனர்பூசம் மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய பாக்கிகளை வசூல் செய்வது மற்றும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை வருவதையே இந்த மாதத்தினுடைய பிற்பாதியில் நீங்கள் காணலாம். இந்த மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு, பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டால் நல்ல ஒரு சொத்துக்கள் லாபகரமான ஒரு அமைப்பு உண்டு. புதிய வீடு வாங்குவது மற்றும் வீடு விற்பது, வண்டி வாகனங்கள் வாங்குவது, மாற்றுவது நல்ல ஒரு மன நிறைவை தரும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானின் சஞ்சாரம் மிதுன ராசியில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை தரும். இந்த மாதத்தில் அக்ஷய திருத்தியை அன்று புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் தங்கம் வாங்குவதும் மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் வெள்ளி வாங்குவதும் சிறப்பு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் தங்கம் அல்லது வெள்ளி வாங்கலாம். இந்த மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான தேதிகள் மே மாதம் 10ஆம் தேதி மற்றும் மே மாதம் 20 மற்றும் 22. மே மாதத்தில் இந்த மிதுன ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்று பார்த்தால், நவமி திதியில் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை வணங்குவதும் மற்றும் இந்த மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் பானக நைவேத்தியம் செய்து ஸ்ரீ நரசிம்மர் சுவாமியை வணங்குவதும், பிரதோஷ காலத்தில் நரசிம்மரை வழிபாடு செய்வதும் சிறப்பு. கடகராசி நேயர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும்? மனதிற்கு திருப்தியான மாதமாக அமைகிறது. இருந்த போதிலும் இந்த சூரிய பகவானின் மாற்றமானது மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு நமக்கு ரிஷபராசிக்கு வரக்கூடிய காலம் வரைக்கும் தொழிலில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். குரு பகவான் என்னதான் நமக்கு லாபத்தில் வந்தாலும் கூட சூரிய பகவான் வந்த பிறகு மே மாதம் 15ஆம் தேதிக்கு மேல் நல்ல ஒரு வெற்றியை காணலாம். இழந்த சொத்துக்களை நாம் கைப்பற்றுவது மற்றும் கடன் கொடுப்பது, கடன் வாங்குவது, இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நமக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைகிறது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னுடைய பெற்றோரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கணவன் மனைவி உறவில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். வாக்குவாதம் வருவதும் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. கடகராசியில் இருக்கக்கூடிய பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண யோகங்கள் அமைப்பு இருக்கும். இருந்த போதிலும் இது அஷ்டம சனி காலமாக இருப்பதனால் இந்த திருமணங்கள் செய்வதற்கு முன்னர்
பரிகாரங்களை செய்துவிட்டு திருமணங்கள் செய்வது நல்லது. இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவ்வப்போது நமக்கு தொந்தரவு கொடுக்கலாம். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் சின்ன சின்ன பிரச்சனைகளை அவ்வப்போது கொடுக்கும். ஆகவே இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் சர்ப்ப சாந்தி செய்து கொள்வதும் மற்றும் சர்ப்பம் இருக்கிற ஆலயங்களுக்கு சென்று பாம்பு புற்றுக்கு பால் ஊற்றுவதும் சிறப்பு பரிகாரமாக அமையும். புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மே மாதத்தில் வருமானங்கள் அதிகரிப்பது மே மாதம் 20ஆம் தேதிக்கு மேல் மே இறுதியில் உங்களுக்கு நல்ல காலமாக இருக்கும். இந்த வைகாசி மாதம் பிறந்த பிறகு சூரியன் லாபத்திற்கு வந்த பிறகு இவர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை பார்க்கலாம். நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய மாதமாக இருந்தாலும் கூட சற்று ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அக்ஷய திருதியை மே மாதம் 10ஆம் தேதி அன்று புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்கள் வெள்ளை சம்பந்தப்பட்ட பொருள்களை தானமாக கொடுக்கலாம். பச்சரிசி, பால், தயிர் இவற்றை ஆலயங்களுக்கு தானம் கொடுப்பது நல்லது. மேலும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு மன நிறைவு பெறுவதற்கும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் இருப்பதற்கும் குழந்தைகளினுடைய முன்னேற்றத்திற்கும் வைகாசி விசாகத்தன்று விரதமிருந்து முருகன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது. இவர்களுக்கு இந்த மாதத்தில் அதிர்ஷ்டமான தேதிகள் என்று சொன்னால் மே மாதம் 10ஆம் தேதி மற்றும் மே மாதம் 18ஆம் தேதி, மே மாதம் 30ஆம் தேதி. சிம்மராசி நேயர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவானின் மாற்றத்திற்கு பிறகு மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு மாற்றமாகிறார். இந்த மாற்றம் இவர்களுக்கு வைகாசி மாதம் 1ஆம் தேதி சூரியனும் 10ஆம் இடத்திற்கு வருகிறார். ஆகையினால் குருவும் சூரியனும் சேர்ந்து ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்வது இவர்களுக்கு சற்று சாதகமற்ற நிலையில் இருக்கும். அப்போ யாருக்கெல்லாம் சிம்மராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும், அதுவும் அலுவலகம் சார்ந்தது, ஆஃபீஸில் எந்த மாதிரியான விஷயங்கள்லையும் நாம் அதிகமாக வாக்குவாதங்களோ இல்லை நாமளாக போய் ஒரு விஷயத்தை பேசுகிறதோ இல்லை முக்கியமாக ஒப்பந்தம் கையெழுத்திடுறதோ இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நம்ம தனிப்பட்ட கவனத்தை செலுத்த வேண்டும். ஏன்னா குருவும் சூரியனும் சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்காருன்னா கோவப்பட்டு நம்ம வேலையை விட்டுட்டு வர்றதோ இல்லை அவங்களா ஹையர் அஃபீஷியல்ஸே நம்ம வேலையை விட்டு போன்னு சொல்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 2ல் கேது, 8ல் ராகு, 10ல் குருவும் சூரியனும். அதனால் இந்த மே மாதம் 1ஆம் தேதி குரு 10ஆம் இடத்திற்கு வரார். மே மாதம் 14ஆம் தேதி சூரியன் 10ஆம் இடத்திற்கு வருகிறார். ஸோ ரெண்டுமே நமக்கு சாதகமாக இல்லை. ஏற்கனவே கேதுவும் ராகுவும் நமக்கு 2, 8ல் இருக்காங்க. ஆகையினால் இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பு இருக்கும் பொழுது சிம்மராசினியர்கள் வேலை விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் குறிப்பாக உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அவர்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் பெண்கள் குறிப்பாக கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கலாம். அதே மாதிரி வீட்டை விட்டு பிரிந்து போனவங்க ஒரு சண்டை போட்டுட்டு போகிறதோ இல்லை நம்ம பசங்களோட நம்ம சண்டை போடுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்களும் கூட குடும்பத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறது நல்லது. இல்லைன்னா நம்ம போய் முதியோர் இல்லத்தில் சேர்றதோ இல்லை வீட்டை விட்டு போகிறதோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பை இந்த கிரகநிலைகள் கொடுக்கும். அதனால் எந்த அளவுக்கு நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. 7ஆம் இடத்தில் சனி பகவான், 8ஆம் இடத்தில் ராகு பகவான், 10ஆம் இடத்தில் குரு சூரியன், இப்படி ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு நமக்கு இருக்கிறச்சே, அதுவும் சுக்கிரனும் நமக்கு 10ஆம் இடத்துல வந்துடுறாரு, புதனும் 10ஆம் இடத்துல வராரு. கலைஞர்களுக்கு குறிப்பாக சினிமா துறையில் இருக்கிறவங்க, சின்ன துறையில் இருக்கிறவங்க, இயல் இசை நாடகத்தில் இருக்கிறவங்க, நமக்கு எல்லாம் புக்கானது எல்லாமே கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் மகம் நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் நமக்கு ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி பொருளாதாரத்துலேயும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கால சூழ்நிலை நமக்கு. ஆகவே சிம்மராசி அன்பர்கள் எந்த விதமான விஷயங்கள்லேயும் நாமளாக ஒரு முடிவெடுப்பதை விட மற்றவர்களிடத்தில் கேட்டு முடிவெடுப்பது நமக்கு ரொம்பவும் சிறந்தது. நம்மளுடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் பார்த்து இந்த சமயத்தில் இந்த மாதிரி நம்ம செய்யலாமா அப்படின்னு. இப்போ சில பேர்லாம் வீடு வாங்குறதுக்கு கடன் வாங்கலாம், இல்லை வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு கடன் வாங்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் வேலையில் வேண்டாம் எனக்கு கஷ்டமாக இருக்குது விட்டுட்டு போகிறேங்கிற முடிவை மட்டும்
நம்ம கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டும். பொருளாதாரத்தில் கொஞ்சம் நெருக்கடி இருக்கத்தான் செய்யும். அப்படியே எல்லாம் ஒன்று நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணணும், இல்லைன்னா வட்டி கட்டி நமக்கு சரியாக இருக்கும். என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியாத ஒரு சூழ்நிலை அவசியம் வரத்தான் செய்யும். பொறுமையாக நம்ம யோசித்து செயல்பட்டால் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலையை நாம் சமாளித்து விடலாம். சிம்மராசி நேயர்கள் இந்த மாதம் எந்த நாட்கள் நமக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மே மாதம் முதல் வாரத்தில் 5, 6, 7 ஆகிய தேதிகள் நமக்கு சாதகமாக இருக்குது. அதே மாதிரி மே மாத இறுதியில் 28, 29 ஆகிய நாட்கள் நமக்கு சாதகமாக இருக்கும். இந்த மே மாதம் நம்ம யாரை வணங்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பௌர்ணமி திதி வைகாசி விசாகத்தில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடு இருக்காங்க இல்லையா, அவங்கள நம்ம வணங்குறது நல்லது. அதே போல் முதல் வாரத்தில் வரக்கூடிய அமாவாசை திதியில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது ரொம்ப நல்லது. நரசிம்ம பெருமானையும் பிரதோஷ காலத்தில் வழிபாடு செய்யலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப சிறப்பான காலம் மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்தே. ஏன்னா குரு பகவான் வந்து நமக்கு பாக்கியத்தில் வரப்போகிறாரு. அதே மாதிரி சூரிய பகவானும் நமக்கு மே மாதம் இந்த 14ஆம் தேதி வைகாசி பிறந்துடுச்சு அப்படின்னாலே நமக்கு பாக்கியத்தில் வந்துடுறாரு. ஸோ அதிர்ஷ்டத்தினுடைய ஒரு ஆரம்பமாக இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதம் அமைகிறது. ஸோ எதிரே பார்க்க மாட்டோம். எப்பமோ நம்மள்ட்ட கடன் வாங்கிட்டு போயிருப்பாங்க, நம்மளை தேடி வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். எனக்கு கூட அதிர்ஷ்டம் இருக்கா, பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மே மாதம் அமைய போகுது. கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு ஆனந்தமான ஒரு மாதமாக இருக்கும். எந்த குறையும் இல்லாமல் இந்த மே மாதத்தில் கன்னிராசி நேயர்கள் எடுக்கிற முடிவு எல்லாமே நமக்கு ஒரு குழப்பம் இல்லாமல் மனசு தெளிவோட, அப்போ பரவாயில்ல நான் நினச்சே பார்க்கலையே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இருக்கும். நின்று போன திருமணங்கள், நீண்ட நாளாக நமக்கு திருமண யோகத்தை தள்ளி போகக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தவர்களுக்கெல்லாம் கூட நல்ல ஒரு காலமாக அமைகிறது. அதே போல் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் வந்து இருக்கும். குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் ஒன்று கூடலாம். கடன் பிரச்சனைகள் தீர நண்பர்களின் உதவி கிடைக்கும். புதிய நண்பர்களின் அறிமுகங்கள் நமக்கு நன்மையை தரும். ஆரோக்கிய விஷயத்திலையும் நமக்கு மேன்மை கிடைக்கிறதாகவே அமைகிறது. ஆகையினால் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் சாதகமாகவே இருக்கும். என்னைக்கெல்லாம் நமக்கு நல்ல நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 2ஆம் தேதி, மே மாதம் 9ஆம் தேதி, அதே போல் மே மாத இறுதியில் 28ஆம் தேதி. எந்த ஆலயம் சென்று வழிபாடு செய்யலாம் இந்த நேயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய்க்கிழமைகளில் சப்தகன்னி வழிபாடுகள் செய்ய நினைத்த காரியங்கள் நிறைவேறும். துலாம் ராசி நேயர்கள் இவர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு மே மாதம் 1ஆம் தேதி வந்து குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு வருகிறார். இந்த குரு 8ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டமானது இவர்களுக்கு கொஞ்சம் அலுவலக ரீதியாக எதிரிகளின் தொல்லை அதிகமாக இருக்கும். இந்த மறைமுக எதிரிகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி நமக்கு மறைமுக சத்ருக்களினுடைய ஒரு தொல்லை அப்படின்னு சொல்கிறத விட ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட எந்த சமயத்தில் நம்மளை காலை வாருவாங்கன்னு தெரியாது. ஸோ நம்மளே நினச்சிப்போம் இவங்களாம் நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு. பொருளாதார ரீதியாகவோ அல்லது நம்ம ஏற்கனவே கொடுத்த கடன்களையோ கேட்கும்போது இந்த நட்புகளிடையே மனக்கசப்புகள் வர வாய்ப்புகள் இருக்குது. விவசாயிகளுக்கு நல்ல ஒரு காலமாக இருக்கும் இந்த துலாம் ராசியில் இருக்கிறவங்களுக்கு. அதே போல் நகை வேலை செய்கிறாங்க இல்லைங்களா, தங்கம் வெள்ளி நகை, அவங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு சென்றாலும் கூட, குரு மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் இவர்களினுடைய அந்த தொழில் அப்படின்னு பார்க்கும் பொழுது நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பதாகவே இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு. இந்த 8ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் வந்து நமக்கு என்ன மாதிரியான அமைப்பை கொடுப்பார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோர்ட்டு கேஸு வழக்குகள் இது ஏற்கனவே இருந்தது, பழசு ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா அதில் நமக்கு சாதகமான தீர்ப்புகள் வந்து வராமல் இருக்கலாம். ஸோ இதில் வந்து விசாக நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் பாதிக்கப்படுவாங்க. சித்ரா நட்சத்திரக்காரர்கள் மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வரலாம். குடும்பத்தில் யாருக்காவது அந்த செலவுகள் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்.
மற்றபடி நமக்கு ஒரு நல்ல மன நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கக்கூடிய மாதமாகவே அமையும் இந்த மே மாதம். குழந்தைகள், பெண்கள் எல்லாருக்குமே சிறப்பான காலமாகவே இருக்கும். கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. ஏன்னா சூரியனும் குருவும் 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கொஞ்சம் நமக்கு மருத்துவ செலவுகள் வரலாம். இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி நேயர்களுக்கு என்ன நாட்கள் சாதகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதத்தில் வரக்கூடிய 5, 6, 7 ஆகிய நாட்கள் மற்றும் மாதத்தின் இறுதியில் இருக்கக்கூடிய 25, 26 மற்றும் 27 இந்த நாட்கள் சாதகமாகவே அமையும். தெய்வங்கள் சென்று வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னா அக்ஷய திருத்தியை அன்று வெண்மை நிற பொருட்களை தானமாக கொடுக்கலாம். பால், தயிர், அரிசி, பன்னீர் ஆகியவற்றை ஆலயங்களுக்கு தானமாக கொடுக்கலாம். மற்றும் அமாவாசை திதியில் அன்னதானங்கள் செய்வதும் தயிரன்னம் தானம் செய்வது நல்லது. வைகாசி விசாகத்தன்று குறிப்பாக வஸ்திர தானங்கள் செய்து அன்னதானங்கள் செய்ய நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும்? புதிய நண்பர்களின் அறிமுகங்கள் வெற்றியை தரும். பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து வந்த ஒரு சில விஷயங்கள் கைக்கு வந்து சேரும். நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும். லாபத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் 7ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவானும் அதிர்ஷ்டத்தை அள்ளி தருவார். இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மே மாதத்தில் நினைத்து பார்க்காத அளவுக்கு தொழிலில் நல்ல மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். இந்த மே மாதம் உங்களுக்கு நிறைய புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். இந்த நண்பர்களால் உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல சிறப்படைவீர்கள். லாபங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது, மாற்றுவது, அதே போல் இந்த மே மாதத்தில் நீங்கள் புதிய வீடு வாங்குவது, கட்டுவது, புதிய வீடு உங்களுக்கு பத்திரப்பதிவு செய்வது, இது போன்ற நல்ல விஷயங்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நடக்கும். பெண்களுக்கு நல்ல ஒரு ஏற்ற காலமாக இருக்கும். காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும். காதல் திருமணங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். ஆனால் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. அதே போல் இந்த மாதத்தில் பெண்களுக்கு திருமணம் நிச்சயிப்பதும் குழந்தை பாக்கியங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இந்த மே மாதம் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே இருப்பார். அரச மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை ஞாயிற்றுக்கிழமை தோறும் வழிபட்டு வர இந்த 5இல் இருக்கக்கூடிய ராகு தோஷம் நிவர்த்தியாகும். பிள்ளை பேர் எதிர்பார்ப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் நற்செய்திகளும் உண்டு. இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அக்ஷய திருத்தியையான மே மாதம் 10ஆம் தேதி மற்றும் மே மாதம் 15 மற்றும் மே மாதம் 25ஆம் தேதி. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும்? மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சூரிய பகவானும் மே மாதம் 14ஆம் தேதி 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வார். ஆகையினால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். தொழில் அதிபர்கள் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் எல்லாம் இந்த மாதம் கடன் வாங்கிறத கொஞ்சம் யோசித்து கடன் வாங்கணும். இருக்கிறத வச்சே நம்ம மெயின்டைன் பண்ணுறது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லை. இந்த குருவும் சூரியனும் சேர்ந்து 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள், அரசியலில் இருப்பவர்கள் மற்றும் அரசாங்கத்தில் மிகப்பெரிய பொறுப்பில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 4ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் கேது, 6ஆம் இடத்தில் குருவும் சூரியனும் இருக்கிறதுனால உங்கள் அலுவலகத்தில் இருக்கிறவங்களே உங்களுக்கு சத்ருவாக இருப்பாங்க. அதனால் மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுதோ இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் முடிவெடுக்கணும் அப்படிங்கும் பொழுதோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. யாரையும் நம்ப வேண்டாம். அதே மாதிரி கடன் கொடுப்பது, கடன் வாங்கிறது, கண்டிப்பாக லேடிஸ்க்கு ஒரு பெரிய டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகையை அடகு வைக்க வேண்டாம். இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சூரியனும் அதுவும் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புதனும் சுக்கிரனும் சேர்ந்து வராங்க. அதனால் முக்கால்வாசி அக்ஷய திருத்தியை அன்னைக்கு அதுவும் பூராட நட்சத்திரக்காரர்கள் தங்கம் வாங்கலாம், வெள்ளியும் வாங்கலாம். இல்லை தங்கம் வெள்ளி ரெண்டுமே வாங்குங்க. பூராட நட்சத்திரத்துக்கு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாளாக அமைகிறது. மூல நட்சத்திரக்காரர்களும் உத்திராட நட்சத்திரக்காரர்களும் எது வேணாலும் வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த அக்ஷய திருத்தியை அன்று அவசியம் ஏதாவது 1 கிராமாவது வாங்குங்க. இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு பெண்கள் நகையை அடகு வச்சு
திரும்ப மீட்க எடுக்கிறது அப்படிங்கிறது இந்த மே மாதத்தில் கொஞ்சம் நம்ம அதை பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த சூரியன் குரு வந்து நமக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறது அவ்வளவா சாதகமாக இல்லை. மற்றபடி திருமணங்கள் விஷயங்கள் பேசணும், இல்லை திருமணம் சம்மந்தப்பட்டதுலேயும் நம்ம கொஞ்சம் ஒத்தி போடுறது பெட்டர். ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் கொஞ்சம் மருத்துவரை போய் பார்க்கணுன்னா தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து பண்ணுறது உங்களுக்கு நல்லது. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தில் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்லா செய்யுங்க. உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் அமைப்பு நல்லா இருக்குது அப்படின்னா பங்கு சந்தையின் முதலீடுகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். இந்த மாதம் நான் எப்போல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம் முழுவதுமே கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. சரி, சிறப்பான நாட்கள் இன்றைக்கி மே மாதம் 7ஆம் தேதி, மே மாதம் 10ஆம் தேதி மற்றும் மே மாதம் இறுதியில் இருக்கக்கூடிய 24 மற்றும் 28 இந்த நாட்கள் எல்லாம் நமக்கு சாதகமான நாட்களாக இருக்கும். நம்ம முக்கியமாக பரிகாரம் ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னால் குலதெய்வ பிரார்த்தனைகள் செய்யலாம். மே மாதம் 7ஆம் தேதி வரக்கூடிய அமாவாசை அன்று அன்னதானங்கள் செய்யுங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சூரிய பகவானை வேண்டுவதும் ஆதித்ய கிருதயம் படிப்பதும் நல்லது. மகர ராசி நேயர்களுக்கு இந்த மே மாதம் பெரிய வெற்றியை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. குரு பகவானின் மாற்றம் 5ஆம் இடத்திற்கு உங்களை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செல்வதும் மற்றும் சூரிய பகவானும் மே மாதம் 14ஆம் தேதி செல்வதும் பெரிய ஒரு மனசில் ஒரு ரிலீஃப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது வரைக்கும் இந்த 7.5 சனி பாதிப்புகள் இருந்தவர்கள், குடும்பத்தை விட்டு பிரிந்து இருந்தவர்கள், வியாபாரத்தில் நஷ்டத்தை பார்த்தவர்கள், கோர்ட்டு கேஸு வழக்குன்னு அலைஞ்சவங்க, இது எல்லாமே உங்களுக்கு இந்த மே மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னா சந்தேகமே இல்லை. இத்தனை நாளாக இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு ப்ரெஷர், இல்லை ஏதாவது ஒரு மன அழுத்தம், இல்லை ஏதாவது ஒரு கஷ்டம், இல்லை இது நடக்காமல் இருக்கே அப்படின்றவங்களுக்கெல்லாம் கூட இந்த மே மாதம் 16ஆம் தேதிக்கு மேலே ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். குரு பகவான் இந்த மே மாதம் 1ஆம் தேதி மாறுவதும் மற்றும் சூரிய பகவானின் மாற்றமும் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கொடுக்கும். இந்த மாதம், இந்த மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதம் என்றே சொல்லலாம். இந்த மாதத்தில் பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், குழந்தைகள், வியாபாரிகள் மற்றும் தொழில் அதிபர்கள் எல்லாருக்குமே சிறப்பான காலம். குறிப்பாக சொல்லணுன்னா அரசியலில் இருப்பவர்களுக்கு இது நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய காலமாக இருக்கும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது விளையாட்டுத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய காலமாக இருக்கும். பெண்கள், அதுவும் குறிப்பாக வந்து அரசாங்கத்தில் பெரிய பதவிகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அங்கீகாரமும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இடமாற்றங்களும் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. மகர ராசியில் இருப்பவர்கள் அமாவாசை திதி என்று பச்சரிசி தானம் செய்யலாம் சிவன் ஆலயத்தில். பௌர்ணமி அன்று அன்னதானம் செய்து தயிர் அன்னம் அன்னதானம் செய்ய வெற்றிகள் உண்டு. அக்ஷய திருத்தியை அன்று மே மாதம் 10ஆம் தேதி முக்கியமாக வெண்மை நிற பொருட்களை தானம் செய்யவும். பால், தயிர் மற்றும் பன்னீர் இவற்றை தானம் செய்யலாம். கும்பராசி நேயர்கள் இந்த மே மாதம் எப்படி இருக்கும்? நிறைந்த ஒரு மன நிறைவு தரக்கூடிய மாதமாக இருந்தாலும் கூட குரு பகவானின் மாற்றமும் சூரிய பகவானின் மாற்றமும் சற்று நமக்கு மனதில் ஒரு சின்ன உறுத்தலை கொடுக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள் குடும்பத்தில். 2ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் கேது மற்றும் மாறக்கூடிய செவ்வாய், சுக்கிரன், புதன் இவர்களின் மாற்றமானது இந்த கும்பராசி நேயர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. மனதளவில் சின்ன சின்ன குறைகளோ உறுத்தல்களோ இருந்து கொண்டே இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேற குலதெய்வ பிரார்த்தனையை மே மாதம் 7ஆம் தேதி வரக்கூடிய அமாவாசையில் செய்யலாம். அதே போல் இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் உங்களுக்கு சாதகமான நாட்களாக அமைகிறது. இந்த வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானை வழிபாடு செய்து மற்றும் குழந்தை இல்லாத தம்பதியினர் கந்தசஷ்டி கவசம் படித்து முருகனை வணங்கலாம். வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை சென்று வழிபாடு செய்ய பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். கும்பராசி நேயர்களுக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, செவ்வாய், அதற்கு பின்னர் மாறக்கூடிய குருவும் சூரியன் ஆகியவற்றை சற்று நமக்கு சாதகம் இல்லாமல் இருப்பதனால் இந்த மாதம் நீங்கள் நவகிரக ஸ்தலங்கள் சென்று வழிபாடுகள் செய்துவிட்டு வருவது நல்லது. சனிக்கிழமை அன்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரனுக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம். அக்ஷய திருத்தியை அன்று நீங்கள் காலை வேளையில்
விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்து மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்த பாபங்கள் தீரும். இந்த மாதம் மே மாதத்தில் அதிர்ஷ்டமான தேதிகள் என்று சொன்னால் கும்பராசி அன்பர்களுக்கு 5 மற்றும் 6ஆம் தேதி, 15 மற்றும் 17ஆம் தேதி, இறுதியில் இருக்கக்கூடிய 27 மற்றும் 28. மீனராசி நேயர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும்? பல நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த பண வரவு இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குரு பகவானின் மாற்றம் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு செல்வது தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவே மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குருவின் மாற்றமானது, பின்னர் வரக்கூடிய சூரியனின் மாற்றமானது மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேல் சின்ன சின்ன குழப்பங்கள் குடும்பத்தில் வர வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கர்ப்பிணி பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. வைகாசி விசாகத்தன்று முருகனுக்கு வஸ்திரம் சாற்றி மற்றும் அன்றைய தினத்தில் வஸ்திரதானம் செய்ய மீனராசி நேயர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்துவுக்கு பரிகாரமாகும். மே மாதம் 7ஆம் தேதி அமாவாசை திதி என்று அன்னதானங்கள் செய்யவும், தயிர் சாதம் அன்னதானம் செய்ய உங்களுக்கு வரக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். மீனராசி நேயர்களுக்கு பொருளாதாரத்தில் சற்று குறைபாடு இருக்கக்கூடிய மாதமாகவே இருக்கும். இருந்த போதிலும் மனதிற்கு நிறைவான மாதமாக இருக்கும். குழந்தைகளால் பெருமை சேருவதும் மற்றும் விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல அங்கீகாரமும் கிடைக்கும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு, அரசாங்க உத்தியோகத்தில் நல்ல ஒரு பொறுப்பில் அதிகாரத்தோடு இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் உங்களுக்கு இசைந்தாற்போல் அமையும். இந்த மாதம் நீங்கள் கடன் பெறுவது உங்களுக்கு மிகவும் ஒரு மனதிற்கு திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு வர வேண்டிய பண பாக்கிகளும் சமயத்தில் வந்து சேரும். வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றமான மாதமாகவே அமைகிறது. பெண்கள் குழந்தைகளுக்கு மே மாதம் 15ஆம் தேதிக்கு மேல் நல்ல ஒரு சந்தோஷமான காலமாக அமைகிறது. வரக்கூடிய மே மாதம் 10ஆம் தேதி அக்ஷய திருத்தியை அன்று தங்கம் வெள்ளி வாங்குவது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். மேலும் அன்றைய நாட்களில் வெண்மை நிற பொருட்களை தானமாக கொடுக்கவும். பால், தயிர் மற்றும் பன்னீர் அபிஷேகத்திற்கு கொடுக்க, இளநீர் இது போன்ற வஸ்துக்களை அம்மன் ஆலயங்களுக்கு கொடுக்க, ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு கேத்துவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமும் இதற்கு ஒரு நல்ல பரிகாரமாகவும் அமைகிறது. மே மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாட்கள் மே மாதம் 10 மற்றும் 12, மத்தியில் இருக்கக்கூடிய 17 மற்றும் 18, இறுதியில் இருக்கக்கூடிய 30 மற்றும் 31. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ். ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.